என்ன சைப்லாம் இருக்கு? சைப்லாம் நல்லா இருக்கியா? ஈத் முபாரக். பாத்திரமாலாச்சு. ஐயோ ரஹ்மானா, பார்த்தா எங்கள் அப்பா வர திட்டுவார். எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது, கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். சைப்ல என்னடா பாத்திரமாலாச்சு? டேய் என்ன பெருநாள் நீ கூட பேசாம போறான். ரஹ்மானே ஈத் முபாரக்டா. தக்கபலல்லாஹ் மின்னா மின்கும். ஏன்டா ரஹ்மானே ரொம்ப சோகமா இருக்க? ரமலான் அன்னைக்கு ஏன் உனக்கு சோகம்? என்னாச்சு உனக்கு? இல்ல சித்தப்பா, நான் சைப்ல பார்த்தேன். ஈத் முபாரக் சொன்னேன். அது மாதிரி மூஞ்சி எடுத்துட்டு போயிட்டான். எங்க அப்பாக்கும் அவங்க அப்பா தான் சண்டை. நாங்க என்ன சித்தப்பா பண்ணுவோம்? நல்லாவே கவலை நல்லாவே புரியுது. கவலைப்படாத, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். நீ வா நம்ம சைஃப் அவர்கிட்ட போய் பேசுவோம். இல்ல சித்தப்பா, எங்க அப்பா அம்மா இருக்க கடுப்புல என் மேல கடுப்பு ஆட்டான். சித்தப்பா வேணாம் சித்தப்பா. நான் தான் சொல்றேன்ல, வாடா. ஐயோ சித்தப்பா நான் ரஹ்மானை கூட்டிட்டு வராரு, அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதானே. டேய் சைஃபுல்லா, வாங்க சித்தப்பா உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? எங்க அண்ணன் உள்ள இருக்காரா? ஏன்னா தம்பி சைஃபுல்லா அப்படி பண்ற? பெருநாள் அன்னைக்கு அவன்கிட்ட பேசாம போற, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? உங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் பேசாட்டி உனக்குமே இது ஏதாச்சும், நீ பேச வேண்டியதானே? இல்லை சிச்சா, ரஹ்மானை பிடிக்காமலாம் இல்லை. அவன் கூட பேசுனா எங்கள் அப்பா திட்டுவார். அதான் அவன் சலாம் சொல்கிறப்போ கூட கண்டுக்காம போயிட்டு. நான் சொல்ற ஹதீஸ் அப்படியே உங்க அப்பாட்ட சொல்லு. இறைத்துவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் உறவை முடித்து வாழ்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. மேலும் இறைத்துவ சொல்றாங்க, உறவுங்கிறது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அல்லாஹ் கூறுகிறான், யார் உறவை பேணி வாழ்கிறார்களோ அவர்களை நான் பேணுகிறேன், யார் உறவை துண்டிக்கிறார்களோ நானும் அவர்களை துண்டித்து விட்டேன்னு அல்லாஹ் சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம இங்க இருக்கிற உறவை துண்டிச்சோன்னா, அல்லாஹுடைய உறவே துண்டித்து போயிடுதுன்னா நம்ம சொர்க்கம் போக முடியுமா? அல்லாஹுடைய பொருத்தம் தான் கிடைக்குமா? அல்லா ரஹ்மான் சார்ரா, அல்லாக்காக மன்னிச்சுக்கூடா, தெரியாம தாண்டா பேசாம போனேன். வா எங்கள் அப்பாட்ட சொல்லி பேச வைக்கிறேன். வா ரஹ்மான் உள்ள உட்காரான, எங்கள் அப்பாட்ட பேசிட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். இன்ஷா அம்பா ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு. சொல்லுப்பா. இல்லைப்பா, ரஹ்மான் வந்திருக்கான். நான் பேசுறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இஸ்லாமே சொல்லுதுலப்பா, உறவை முடிச்சுக்கிறது அல்லாவே முடிச்சுக்கிற மாதிரி. நம்ம மார்க்கம் தெரிஞ்சவங்க நம்மளே பேசாமல் இருக்கலாமாப்பா? சரி போ, நான் வரேன். ரஹ்மானே பெரியப்பா மன்னிச்சர்றா, பெரியவங்க சண்டையில் உங்களை இது பண்ணிட்டேன். உங்கள் அத்தாட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி போய் கொடு. உங்கள் அத்தாவுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். போ. அஸ்ஸலாமு அலைக்கும்பா. எங்கடா போயிட்டு வர? கையில தூக்குடி பண்ண வந்திருக்க? அதுவாப்பா, இது பிரான்ச் தாயத்துக்கு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்குன்னு பாயசம் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்ற? உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க. உங்களுக்காக தான் பாயசத்தை கொடுத்து விட்டாங்க. நீங்கள் பேசுறது ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியா? கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்குண்ணே. நான் மன்சூர் பேசுகிறேண்ணே. ஈத் முபாரக்ண்ணே. வீட்டுக்கு வாங்கண்ணே. உறவை துண்டிக்கிறது ஒரு நிமிஷம் தான், ஆனால் அதை இணைக்கிறது அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.